Build your dreams, live rich, and leave rich. யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்நாள் பூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க. சேமிச்ச பணத்தை எல்லாம் பிள்ளைங்களோட படிப்புக்கு, கல்யாணத்துக்குன்னு செலவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க வயசான காலத்துல அவங்களோட தயவுல வாழ வேண்டிய ஒரு நிலைமையை நினைச்சு பார்த்திருக்கீங்களா? இல்லைன்னா திடீர்னு ஒரு பெரிய மருத்துவ செலவு வருது, அதுக்காக உங்க சொத்தை விற்க வேண்டிய கட்டாயம் வந்தா எப்படி இருக்கும்? இது பல இந்திய குடும்பங்களோட ஒரு நிஜமான பயம். இது வெறும் பயம்னு சொல்லிட முடியாது. இது சரியான திட்டமிடல் இல்லாததோட ஒரு நேரடி விளைவு. இன்னைக்கு நாம பேச போறது ரிட்டையர்மெண்ட் பத்திலாம். ஆனா இத வெறும் வயசோட மட்டும் சம்பந்தப்படுத்தாம நிதி சுதந்திரம்ங்கிற ஒரு பெரிய விஷயத்தோட எப்படி இணைக்கிறதுன்னு பார்க்க போறோம். நம்ம வாழ்க்கையோட கடைசி மைல் வரைக்கும் நம்ம கண்ணியத்தை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு ஆழமா அலச போறோம். இந்த உரையாடல் முடியும் போது உங்க ஓய்வு காலத்தை திட்டமிட ஒரு ரொம்ப தெளிவான பாதை உங்களுக்கு கிடைக்கும்னு நான் நம்புறேன். நிதி சுதந்திரம் கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ ஓய்வு காலங்கிறது நம்ம வேலை செய்யறத நிறுத்துற வயசு இல்ல, நம்ம பணம் நமக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கிற ஒரு நிலை, அப்படிதானே? மிக சரியா சொன்னீங்க. ஆனா அதை அடையிறது எப்படி? அதுதானே கேள்வி. ஆமா, இந்த கருத்து லெகசி டைரிங்கிற புத்தகம் ரொம்ப அழகா சொல்லுது. செல்வம்னா என்ன? பேங்க்ல இருக்கிற கோடிக்கணக்கான ரூபாய் இல்ல, உங்ககிட்ட இருக்கிற நேரம். நீங்க யாருடைய தயவையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க வாழ்க்கைய வாழ எவ்வளவு பணம் தேவையோ அதுதான் உங்க உண்மையான செல்வம். எதுக்கு நீங்க கோடீஸ்வரனா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? ஆமா, தெளிவான திட்டமிடல் மட்டும் போதும். உங்க வருமானத்துல ஒரு பகுதிய எப்படி சரியா முதலீடு செஞ்சு அந்த பணம் வளர்ந்து உங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்கும்னு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சரி, இது கேட்கவே ஒரு நம்பிக்கை வருது. அப்போ நம்ம முதல் அடி எடுத்து வைக்க வேண்டிய இடம் எது? நேரா முதலீட்டுக்கு போயிடலாமா? இங்கதான் 90% பேர் தப்பு பண்றாங்க. ஒரு பெரிய கோட்டைய கட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன பண்ணுவோம்? ஒரு வலுவான அஸ்திவாரம் போடுவோம். அதேதான், நம்ம நிதி வாழ்க்கைக்கு அந்த அஸ்திவாரம் தான் காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ். ஓகே, ஆனா இன்சூரன்ஸ்னாலே நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கு. எதை எடுக்கிறது, எவ்வளவு எடுக்கிறதுன்னு தெரியறதில்ல. ரொம்ப சிம்பிள், ரெண்டு விஷயம்தான். முதல் மற்றும் மிக முக்கியமானது ஹெல்த் இன்சூரன்ஸ். இன்னைக்கு மருத்துவ செலவுகள் எவ்வளோ அதிகமாயிடுச்சுன்னு நமக்கு தெரியும். ஒரு சின்ன சர்ஜரி கூட நம்ம வருஷக்கணக்கான சேமிப்பை காலி பண்ணிடும். அதனால ஒரு குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 50 லட்சம் ரூபாயில இருந்து. ஒரு நிமிஷம், 1 கோடி ரூபாயா? அதுக்கான பிரீமியம் ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ரொம்ப அதிகமா இருக்குமே. ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துட்டு மிச்சம் பணத்தை முதலீடு பண்றது புத்திசாலித்தனம் இல்லையா? நல்ல கேள்வி. இது நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு சந்தேகம். 10 வருஷத்துக்கு முன்னாடி 10 லட்சம் ரூபாங்கிறது ஒரு பெரிய தொகையா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு மருத்துவ பண வீக்கம், அதாவது மெடிக்கல் இன்ஃப்ளேஷன், வருஷத்துக்கு 15% வரைக்கும் உயருது. ஒரு பெரிய தனியார் மருத்துவமனையில ஒரு இதய அறுவை சிகிச்சைக்கு 10-15 லட்சம் ரூபாய் சர்வசாதாரணமா செலவாகுது. நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருந்தா மீதி பணத்துக்கு எங்க போவீங்க? சேமிப்பை உடைக்கணும், இல்லனா சொத்தை வைக்கணும். கரெக்ட். ஆனா 1 கோடி ரூபாய் பாலிசி எடுக்கும்போது உங்க சேமிப்பு பத்திரமா இருக்கும். அந்த மன நிம்மதிக்கு நம்ம கொடுக்கிற பிரீமியம் ஒரு சின்ன விலை தான். இது ஒரு செலவில்ல, இது நம்மளோட கடின உழைப்ப பாதுகாக்கிற ஒரு முதலீடு. புரியுது, இது நம்ம சேமிப்புக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. சரி, ஹெல்த் இன்சூரன்ஸ் தவிர வேற என்ன முக்கியம்? ரெண்டாவது டேர்ம் இன்சூரன்ஸ். இது ரொம்ப சிம்பிள். ஒருவேளை குடும்பத்தோட வருமானம் மீட்டுகிற நபருக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா அவங்கள சார்ந்திருக்கிற குடும்பத்தோட நிதி எதிர்காலம் கேள்விக்குறியாகிடக்கூடாது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அவங்க இல்லாத நேரத்திலையும் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிதி பாதுகாப்பு கொடுக்கும். இந்த 2 கவசமும் இல்லாம நீங்க முதலீட்டு உலகத்துக்குள்ள போறது, ஹெல்மெட் இல்லாம ரேஸ்ல கலந்துக்கிற மாதிரி. ஆமா, ரொம்பவே ஆபத்தானது. சரி, இப்போ அஸ்திவாரம் போட்டாச்சு. நம்மகிட்ட ஹெல்த் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. இப்போ பணத்தை பெருக்க வேண்டாமா? நிறைய பேர் உடனே மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி ஆரம்பிக்கிறாங்க. ஆனா 1-2 வருஷத்துல மார்க்கெட் கொஞ்சம் இறங்கின உடனே நஷ்டம் வந்துருச்சுன்னு பயந்து எஸ்ஐபியை நிறுத்திடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இது ஒரு கிளாசிக் மிஸ்டேக். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீட்ட ஒரு பேருந்து பயணம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சரியா கார் ஓட்ட தெரியலனா நீங்களே ஓட்டி ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு அனுபவம் வாய்ந்த டிரைவர் கிட்ட, அதாவது ஃபண்ட் மேனேஜர் கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு நீங்க நிம்மதியா ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துட்டு வரலாம். அந்த பேருந்து பயணம் நல்லா தான் இருக்கு. ஆனா சில சமயம் அந்த ரோடு ரொம்ப மேடு பள்ளமா இருக்குதே. மார்க்கெட் சரியாகும் போது நம்ம போர்ட்ஃபோலியோ 20% இறங்குது. அப்போ அந்த டிரைவர் மேல நம்பிக்கை போயிடுதே. இது பாதுகாப்பான பயணம்னு எப்படி சொல்றீங்க? நீங்க சொல்றது ரொம்பவே யதார்த்தமான ஒரு பயம்.
ஆனா அந்த மேடு பள்ளங்கள் இருக்கிற ரோடு தான் நீண்ட காலத்துல நம்மள சீக்கிரமா இலக்குக்கு கொண்டு சேர்க்க போகுது. இத பேருந்து பயணத்தை விட ஒரு ரோலர் கோஸ்டர் பயணத்தோட ஒப்பிடலாம். முதல்ல ஏறும்போதும் இறங்கும்போதும் வயிறு கலக்கும், பயமா இருக்கும். ஆமா. ஆனா அந்த பயணத்தை நீங்க பாதியில நிறுத்தாம முழுசா முடிச்சீங்கன்னா கடைசியில ஒரு த்ரில்லிங்கான அனுபவம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். எனக்கு மார்க்கெட் சரியும் போது எனக்கு நஷ்டம் தானே வருது. அது எப்படி லாபமா மாறும்? இங்கதான் எஸ்ஐபியோட மந்திரமே இருக்கு. நீங்க மாதா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யும்போது மார்க்கெட் உச்சத்தில் இருக்கும்போது குறைவான யூனிட்களை வாங்குவீங்க. அதே சமயம் மார்க்கெட் சரியும் போது அதே பணத்துக்கு அதிகமான யூனிட்களை வாங்குவீங்க. இதுக்கு பேரு தான் ரூபாய் மதிப்பு சராசரி. ஒரு 10-15 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இந்த சரிவுகள்ல நீங்க வாங்கின கூடுதல் யூனிட்கள் தான் உங்க செல்வத்தை பல மடங்கு பெருக்கியிருக்கும். ஓ, அதனால மார்க்கெட் சரியும் போது எஸ்ஐபியை நிறுத்துறது தள்ளுபடி விலையில தங்கம் கிடைக்கும் போது ஐயோ விலை குறைஞ்சிடுச்சேன்னு வாங்காம வர்றதுக்கு சமம். வாவ், இந்த கோணத்துல யோசிச்சதே இல்ல. சரி, இப்ப முதலீடு பண்றோம். ஆனா எதுக்காக முதலீடு பண்றோங்கிற இலக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்போலாம் ஃபயர், அதாவது ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி, அப்புறம் டிங்க், டுவல் இன்கம், நோ கிட்ஸ்னு புது புது வாழ்க்கை முறைகள் ரொம்ப பிரபலமாகுதே. இதெல்லாம் நம்ம இந்திய சூழலுக்கு சரிப்பட்டு வருமா? ஃபயருங்கிறது ஒரு மேற்கத்திய கருத்து. அதாவது 40 வயசுக்குள்ளேயே ரிட்டையர் ஆயிடுறது. நம்ம இந்திய குடும்ப சூழல்ல பெற்றோரை பாத்துக்கிறது, பிள்ளைகளோட படிப்பு, கல்யாணம்னு நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. அதனால 40 வயசுல ரிட்டையர் ஆகிறது பெரும்பாலானவர்களுக்கு சாத்தியமில்ல. ஆனா அந்த ஃபயர் கான்செப்டோட அடிப்படை கொள்கையான நிதி சுதந்திரம்ங்கிறது நமக்கு 100% பொருந்தும். அது எப்படி வரையறுக்கிறீங்க? நிதி சுதந்திரம்னா நீங்க வேலைய விட்டுடணும்னு அர்த்தம் இல்ல. அது உங்களுக்கு வாக்கவே பவர் கொடுக்குது. அதாவது உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையில ஒரு மோசமான மேனேஜர் கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த வேலை இல்லன்னா என்ன அப்படின்னு தைரியமா வெளியே வர்றதுக்கான சக்தியை கொடுக்குது. நீங்க விரும்பினா வேலை செய்யலாம், இல்லனா உங்க செலவுகளை சமாளிக்க உங்க முதலீடுகள்ல இருந்து ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். அதுதான் உண்மையான சுதந்திரம். ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஆப்ஷனலி. எக்ஸாக்ட்லி. சூப்பர். அந்த நிலை அடையறதுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படும்னு எப்படி கணக்கு போடுறது? இதுக்கு ஒரு எளிமையான ஃபார்முலா இருக்கு. இது ஒரு தோராயமான கணக்கு தான், ஆனா தொடங்குறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். உங்க ஒரு வருஷத்துக்கான மொத்த செலவுகள் எவ்வளவுன்னு கணக்கிடுங்க. வீட்டு வாடகை, இஎம்ஐ, மளிகை, பெட்ரோல், ஸ்கூல் ஃபீஸ்னு எல்லாம் சேர்த்து அந்த தொகையை 25ஆல பெருக்கிக்கோங்க. வர்ற தொகை தான் உங்க நிதி சுதந்திர இலக்கு, அதாவது உங்க ஃபயர் நம்பர். உதாரணத்துக்கு, ஒருத்தரோட வருஷ செலவு 10 லட்சம் ரூபாய்னா அவருக்கு 2.5 கோடி ரூபாய் தேவை, அப்படிதானே? ஆமா. ஆனா இந்த 25 மடங்கு கணக்கு மட்டும் போதுமா? பணவீக்கத்தை இது கணக்குல எடுத்துக்கோமா? மிக முக்கியமான கேள்வி. இந்த 25x கணக்கு 4% withdrawal ரூல்ங்கிற ஒரு கொள்கையை அடிப்படையா வச்சது. அதாவது உங்க 2.5 கோடி ரூபாய் முதலீட்டு தொகையில இருந்து நீங்க வருஷத்துக்கு 4%, அதாவது 10 லட்சம் ரூபாய் எடுத்தா கூட உங்க அசல் குறையாது. உங்க முதலீடுகள் சராசரியா 8லிருந்து 10% வளர்ந்தா அது பணவீக்கத்தையும் சமாளிச்சு உங்க பணத்தை வளர்த்துக்கிட்டே இருக்கும். ஓகே. அதனால உங்க வாழ்நாள் முழுக்க அந்த வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு வழிகாட்டி தான். உங்க வாழ்க்கை முறைக்கு ஏத்த மாதிரி இதை நீங்க மாத்திக்கலாம். ஓகே, இப்போ இலக்கியம் நிர்ணயிச்சாச்சு. நாம நம்ம வாழ்க்கையோட கடைசி மைலுக்கு வரோம். ஓய்வு பெற்ற பிறகு பணத்துக்காக பிள்ளைகளை சார்ந்திருக்கிற நிலையை தவிர்க்கிறது எப்படி? இதுதான் பல பெரியவங்களோட பெரிய கவலையா இருக்கு. சொத்தை எப்போ பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுக்கணும்? இது ரொம்ப சென்சிட்டிவான ஆனா மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. நம்ம ஊர்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். அப்பாக்கள் அவங்க உழைப்புல வாங்கின சொத்து எல்லாத்தையும் உயிரோட இருக்கும்போதே பிள்ளைகள் பேர்ல எழுதி வச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் சின்ன சின்ன செலவுகளுக்கு கூட அவங்க கிட்ட கையேந்தி நிக்கிற ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஆமா, இது ரொம்ப வேதனையான விஷயம். இது அவங்க மரியாதையும் நிதி சுதந்திரத்தையும் முழுசா குறைச்சிடும். என்னோட உறுதியான அறிவுரை என்னன்னா, உங்க சொத்துக்களை உயில் எழுதி வைங்க. ஆனா உங்க காலத்துக்கு அப்புறம்தான் அது அவங்களுக்கு போகணும். அது வரைக்கும் அதோட கட்டுப்பாடு உங்க கையில தான் இருக்கணும். ஆனா அவசரத்துக்கு பணம் தேவைப்பட்டா என்ன பண்றது? ஓய்வு காலத்துல ஒரு நிரந்தர வருமானத்தை எப்படி உருவாக்குறது? இதுக்கு 3 அருமையான வழிகள் இருக்கு. 1 SWP, அதாவது சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல் பிளான். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிற பெரிய தொகையிலிருந்து மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட பணத்தை பென்ஷன் மாதிரி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே. 2வது ரிவர்ஸ் மார்கேஜ். இது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது.
உங்க பேர்ல ஒரு வீடு இருக்கு ஆனா கையில பணப்புழக்கம் இல்லன்னா அந்த வீட்டை பேங்க்ல அடமானம் வச்சு பேங்க் உங்களுக்கு மாசா மாசம் பென்ஷன் மாதிரி பணம் கொடுக்கும். நீங்க அந்த வீட்லயே உங்க ஆயுள் முழுக்க வாழலாம். இது நல்லா இருக்கே. மூணாவது, அரசு அல்லது தனியார் பென்ஷன் திட்டங்கள். இந்த 3 வழிகளும் நீங்க யாரையும் சார்ந்து இல்லாம உங்க செலவுகளை நீங்களே பார்த்துக்கிட்டு கண்ணியமா வாழ நிச்சயம் உதவும். ரொம்ப தெளிவா இருக்கு. இத சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட பார்த்தா கேக்குறவங்களுக்கு இன்னும் சுலபமா புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல கார்த்திக்னு ஒரு 30 வயசு இளைஞர் ஐடி கம்பெனில வேலை பார்க்கறாருன்னு வச்சுக்குவோம். அவர் என்ன தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு, எப்படி சரியா திட்டமிடலாம்? சரி, இந்த வயசுல இருக்கிற கார்த்திக் செய்யற பொதுவான தப்பு, நண்பன் சொன்னான்னு ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி தொடங்குறது, இன்ஸ்டாகிராம்ல பாக்குற டிப்ஸ் வச்சு பங்குச்சந்தையில பணத்தை போடுறது. ஒரு வருஷம் கழிச்சு மார்க்கெட் இறங்கின உடனே 15% நஷ்டம் வந்ததும் பயந்து எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துடுவார். ஹெல்த் இன்சூரன்ஸ் பத்தி கேட்டா கம்பெனில கொடுத்திருக்காங்களே அது போதும்னு சொல்லுவார். இதுதான் இப்ப நிறைய பேர் பண்றாங்க. இது முற்றிலும் தவறான அணுகுமுறை. அப்போ புத்திசாலியான கார்த்திக் எப்படி நடந்துக்குவார்? ஒரு நல்ல டைவர்சிஃபைடான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபியை தொடங்குவார். மார்க்கெட் சரிஞ்சா ஆஹா கம்மி விலையில யூனிட் வாங்க நல்ல சான்ஸ்னு நினைச்சு முடிஞ்சா எஸ்ஐபி தொகையை அதிகரிப்பார். இதுதான் நீண்ட காலத்துல கோடிகளை உருவாக்கும் ரகசியம். ஆமா. அருமை. இப்ப அடுத்த உதாரணத்துக்கு போவோம். திரு கணேசன், 55 வயசு, ஒரு வெற்றிகரமான ஜவுளிக்கடை உரிமையாளர். அவர் ஓய்வுக்கு பக்கத்துல இருக்காரு. அவர் என்ன மாதிரியான சவாலை சந்திப்பார்? திரு கணேசன் மாதிரியான தொழில் முனைவோர்கள் சந்திக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அசெட் ரிச் கேஷ் புவர். அதாவது சொத்து அதிகமா இருக்கும் ஆனா கையில பணப்புழக்கம் இருக்காது. கரெக்ட். அவருக்கு ஊருக்கு வெளியில பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்கள் இருக்கலாம், கடை இருக்கிற பில்டிங் சொந்தமா இருக்கலாம், அவரு தன்னை ஒரு ராஜாவா நினைச்சுக்கலாம். ஆனா திடீர்னு அவங்க மனைவிக்கு ஒரு அவசர மருத்துவ செலவு வரும்போது கையில பணம் இருக்காது. அந்த நிலத்தை அவசரமா விற்க முயற்சி பண்ணுவாரு. ஆனா சரியான விலைக்கு உடனடியாக வாங்க ஆள் கிடைக்காம கடைசியில ஒரு கந்துவட்டிக்காரர்கிட்ட கடன் வாங்கி சமாளிப்பார். இது எங்க ஊர்ல நான் நிறைய பார்த்திருக்கேன். ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருப்பாங்க, ஆனா பிள்ளையோட காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுவாங்க. அந்த நிலத்தை விற்கவும் மனசு வராது, கையில பணமும் இருக்காது. இது ஒரு பெரிய மன ரீதியான சிக்கல். அப்போ திரு கணேசன் எப்படி சரியா திட்டமிடணும்? ஒரு புத்திசாலியான திரு கணேசன் தன்னோட 50 வயசுலே சுதாரிச்சுக்குவார். தன்னோட முதலீடுகள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல, அதாவது ரியல் எஸ்டேட்ல முடக்காம அதுல ஒரு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா வித்து மியூச்சுவல் ஃபண்டுகள் மாதிரி எளிதில் பணமாக்கக்கூடிய திட்டங்கள்ல மாத்துவார். அவர் ஓய்வு பெற்ற உடனே அந்த மியூச்சுவல் ஃபண்டு தொகையிலிருந்து எஸ்டபிள்யூபி மூலமா மாதாந்திர வருமானம் வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணுவார். இதனால அவர் தன்னோட நிலத்தை அவசரமா அடிமாட்டு விலைக்கு விற்க வேண்டிய தேவை இருக்காது. நிதி நெருக்கடி இல்லாம ரொம்ப கண்ணியமா வாழ்வார். ஆமா, இதுதான் பவர் ஆஃப் லிக்விடிட்டி, அதாவது பணப்புழக்கத்தோட சக்தி. ரொம்ப அருமையா விளக்குனீங்க. இந்த உரையாடலை கேட்கிற ஒருத்தர் 90% மக்களை விட சிறப்பா தன்னோட ஓய்வு காலத்தை திட்டமிடணும்னா அவர் உடனே செய்ய வேண்டிய ஒரு 3-5 விஷயங்கள் என்னன்னா? நிச்சயமா நான் ஒரு 5 விஷயங்களை அழுத்தமா சொல்றேன். இத மட்டும் செஞ்சாலே போதும். 1. முதலில் பாதுகாப்பு. இன்னிக்கே இந்த உரையாடல் முடிஞ்ச உடனே உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் போதமான ஹெல்த் இன்சூரன்ஸ், குறைஞ்சது 50 லட்சம் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இல்லனா எடுக்கிறது தான் முதல் வேலை. சரி. 2. உங்க எண்ணை கண்டறியுங்கள். உங்க 1 வருஷ செலவை கணக்கிட்டு அதை 25ஆல பெருக்கி உங்க நிதி சுதந்திர எண்ண ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. அந்த இலக்கு தான் உங்களை ஓட வைக்கும். 3. முதலீடு பத்தி. ஆமா. 3. தானியங்கி முதலீடு. ஒரு நல்ல ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல மாதாந்திர எஸ்ஐபியை தொடங்குங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா பணம் போற மாதிரி செட் பண்ணிடுங்க. அப்புறம் அதை மறந்துருங்க. சந்தை ஏறினாலும் இறங்குனாலும் அதை பத்தி கவலைப்படாம குறைஞ்சது 15 வருஷத்துக்கு அதை நிறுத்தாதீங்க. ஓகே. 4வது பாயிண்ட். 4. பணப்புழக்கத்தின் சக்தி. உங்க செல்வம் முழுவதும் நிலம், வீடு, தங்கம்னு விற்க முடியாத சொத்துக்கள்ல முடங்காம பாத்துக்கோங்க. உங்க முதலீடுகள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி எளிதில் பணமாக்க கூடியதா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சரி. கடைசி மற்றும் 5வது விஷயம். 5. உங்கள் லெகசி டைரியை உருவாக்குங்கள். இது ரொம்ப முக்கியம். உங்க இன்சூரன்ஸ் பாலிசிகள், முதலீடுகள், பேங்க் அக்கவுண்ட்கள், கடன்கள், பாஸ்வேர்டுகள்னு எல்லா நிதி விவரங்களையும் ஒரு டைரியில தெளிவா எழுதி அது எங்க இருக்குன்னு உங்க மனைவிக்கோ அல்லது பிள்ளைங்களுக்கோ சொல்லி வைங்க. நீங்க அவங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி இதுதான். ரொம்பவும் நடைமுறைக்கு உகந்த ஆலோசனைகள்.
இந்த முழு உரையாடலோட சாராம்சத்தை ஒரு சில முக்கிய குறிப்புகளா தொகுக்க முடியுமா? கண்டிப்பா 5 முக்கியமான குறிப்புகள். 1. பாதுகாப்பு முதலில், முதலீடு அடுத்தது. ஹெல்மெட் இல்லாம பைக் ஓட்டாதீங்க. ஹெல்த் மற்றும் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லாம முதலீட்டு பயணத்தை தொடங்காதீங்க. சரி. 2. எஸ்ஐபி ஒரு மாரத்தான், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல. குறுகிய கால சரிவுகளை கண்டு பயப்படாதீங்க. நீண்ட காலத்துக்கு யார் களத்துல நிக்கறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர். அருமை. 3. ஆசெட் ரிச் கேஷ் புவர் என்ற பொறியை தவிருங்கள். சொத்துக்கள் இருப்பது மட்டும் போதாது, தேவைப்படும் போது அதை பணமாக்க முடியணும். லிக்விடிட்டி தான் ராஜா. ஆமா, இது ரொம்ப முக்கியம். 4. ஓய்வு கால வருமானத்தை திட்டமிடுங்க. நீங்க சேர்த்து வச்ச பணம் உங்களுக்கு மாசம் பென்ஷன் கொடுக்கணும். எஸ்டபிள்யூபி மாதிரி கருவிகளை பயன்படுத்தி நீங்க யாரையும் சார்ந்து வாழாம கண்ணியமா வாழ ஒரு நிரந்தர வருமானத்தை உருவாக்குங்க. கடைசியா 5. சமநிலை முக்கியம். எதிர்காலத்துக்காக இன்னைக்கு வாழ்றத மறந்துடாதீங்க. சேமிப்புக்கும் இன்றைய தேவைகளுக்கும் நடுவுல ஒரு அழகான சமநிலையை உருவாக்குங்க. அருமை. இந்த உரையாடல் ஓய்வு காலம் பத்தின பல பயங்களையும் சந்தேகங்களையும் நீக்கியிருக்கணும் நான் உறுதியா நம்புறேன். இந்த உரையாடலோட இறுதியில கேக்குற உங்களுக்காக ஒரு சின்ன கேள்வி. ஒரு நிமிஷம் கண்ணு மூடி யோசிச்சு பாருங்க. இன்னையிலிருந்து உங்களுக்கு எந்த வருமானமும் வரலன்னு வெச்சுக்குவோம். உங்க தற்போதைய சேமிப்புகளும் முதலீடுகளும் உங்க வீட்டையோ அல்லது வேற எந்த சொத்தையோ விற்காம உங்க இப்போதைய வாழ்க்கை முறைய எத்தனை நாளைக்கு, எத்தனை மாசத்துக்கு அல்லது எத்தனை வருஷத்துக்கு தாங்கும்? இதுக்கு வர்ற விடைதான் உங்க நிதி சுதந்திரத்தோட தற்போதைய நிலை. இத பத்தி சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கான விடை உங்க கிட்டயே இருக்கு.